வணக்கம் சகோஸ். வணக்கம். 2024 நல்லா போச்சா? போச்சு. 2025 எப்படி போகும்? நல்லா போகும். நல்லா தான் இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். நம்ம வரப்போகிறத பற்றி யோசிக்கக்கூடாது, முடிஞ்சதை பற்றி யோசிக்காமல் இன்னைக்கு என்ன நடக்க போகுது, அதுக்கு நம்ம என்ன திட்டமிடுறோன்றதே போதும். அதுக்கு 2025 நாளைக்கு என்னத்தை நடக்கணும், இன்னைக்கு நாற்று என்ன நடந்துச்சு, அதெல்லாம் பார்க்காம அழகா இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத திட்டமிட்டாச்சுனாலே போதும். ஆமாம். அப்புறம் இது 2024, அதாவது 2024க்கான ஒரு ரிமைண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்படி ஹைலைட்ஸ். ஆமாம், ஒரு என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன நடக்க வேண்டியது, என்னென்ன மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி போட்டால் எனக்கு நான் உணர்ந்த விஷயங்களில் ஒரு சில விஷயங்களில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் இஸ் ஒஸ்ட் இஸ் ஒஸ்ட். இணையதளங்களை வலைதளத்தை முதல்ல பண்ணிடுவான். முடிஞ்ச காரியத்தெல்லாம் போட்டு வலைதளத்தில் போட்டு தேவையில்லாத கண்டென்ட்டு, அதுக்கு தேவையில்லாத ரசிகர்கள். ஆமாம், நான் இப்போ பேசுகிறது தேவையில்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், நடந்து முடிஞ்சதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ பேச வேண்டியது இருக்குது. நீங்களும் பேசணும் சகோஸ். உங்களுக்கு என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசிடுங்க. ஏன்னா இது ஒரு டிபேட்டாக நம்ம இப்போ எப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு சில கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் என்கிட்ட ஒரு சில கொஸ்டின் கேளுங்க, நான் அது உங்களுக்கு பதில் சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்கள்கிட்ட கேட்குறேன், இன்ஸ்டாகிராம் சரியா தவறா? எல்லாரும் சொல்லுவாங்க, சரியாக யூஸ் பண்ணால் சரி, தவறாக யூஸ் பண்ணால் தவறு. தவறாக யூஸ் பண்ண ஏன் வைக்கிறீங்க? அதை லாக் பண்ணுங்க. அந்த இது தேவையில்லையே. ஒன்று பண்ணுறான், கிறுக்குத்தனமாக ஒன்று பண்ணுறான், அந்த கிறுக்குத்தனமாக இன்னொருத்த பார்க்குறான், அதை பார்த்துக்கிட்டு அதே இதை இன்னொருத்த அதுக்கு இதாகி நம்மளும் இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணியாச்சுன்னா நம்மளும் கிறுக்குத்தனமாட்டு மேலே வந்துடுவோம். நம்மளும் ஒரு செலிபிரிட்டி ஆயிரும். நம்மளும் 4 பேருக்கு தெரியும். நானும் அப்படிதாங்க. நான் பேசுகிறத 4 பேர் பார்த்து நல்லதாக சொன்னாங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான், இல்லைன்னு சொல்ல. நல்லதாக சொல்லுங்கள், நல்லபடியாக பண்ணுங்கள். இந்த எனக்கெல்லாம் என்னன்னா, தேவையில்லாத விஷயங்களெல்லாம் இது பண்ணுறது. இந்த நாக்கு வெட்டி நாராசம் பேர் நான் வச்சிருக்க ஒன்று, நாக்கு வெட்டி நாராசம் ஒன்று பேர், பீரோ பிண்டோ, பலூன் முண்டோ. ஆமாம், என்னங்க இவங்கெல்லாம் இப்போ செலிபிரிட்டி. இவங்க இல்லைன்னா வலைதளம் இயங்காது. ஏங்க ஒரு இதுக்கு மேலே நீங்கள் இவ்வளோந்தான். இன்ஸ்டாகிராமில் என்னென்ன இந்த நியூடிட்டி ஆனாச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு நல்ல ஒரு வலைதளமாக இருந்த ஃபேஸ்புக்கு இப்போ காணாமலே போயிடுச்சு. எத்தனை பேர் ஃபேஸ்புக், எல்லாத்துட்டையும் ஃபேஸ்புக் ஐடி இருக்கும். அதில் எல்லாருமே நிறைய பேர் கண்டென்ட் போடுறதே இல்லை இப்போ. ஏன்னா ஒரு அளவுக்கு தான் வச்சிருக்கான். அதே ஃபேஸ்புக்கு மெட்டா ஒரு நடத்துகிற இன்னொரு இது இன்ஸ்டாகிராம். அதில் எல்லாம் ஃப்ரீ. நீங்கள் என்னத்தை பண்ணாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம், நீங்கள் பண்ணுங்கள். இதனால் மக்கள் அடிக்ட் ஆகுறாங்க இல்லையா? இதனால் ஒருத்த பார்க்குறான். இப்போ ஒரு 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 பாட்டு வருது, லாலா ஹாட்டி நிற்கலான்னா லாலா ஹாட்டி நிற்கலாம், சூப்பர் பாட்டு. அதே அந்த மாதிரியே பட்ட இது வரும். அது ஒரு நல்ல பாட்டு, அதுக்கான ஒரு இது வருது. அதே இது ஒரு தவறான பாட்டு, ஒரு தவறான ஒரு நடிப்பு, தவறான ஒரு இது வர சமயத்தில் அதை பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னா
அடுத்தால வேற இது வரும், அடுத்தால திரும்ப அதான் வருது, வந்துட்டு அதை நம்ம திரும்ப அதிலே பார்த்துட்டோன்னா பார்ப்பாங்கல்ல. இப்போ ஒரு பொண்ணு அரையும் குறையுமா என்னாச்சுன்னா யார் தான் பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் கிறுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அவன் வந்து ஃபேமஸ் ஆகிட்டா, அவனுக்கு இத்தனை லைக் வந்துச்சு, என்ன பண்ணுவாங்க? அவன் அடுத்தால நானும் பார்ப்பேன், ஆஹா இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னு நம்மளும் கிறுக்குத்தனமாக ஃபேமஸ் ஆகலாம் தோணுமா இல்லையா? தேவையில்லைங்க. நாட்டில் பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் போகிறதுக்கு காரணமே தான். 5 மினிட்ஸ் வேர்ல்டுன்னு சும்மா பேர் வச்சுருக்காங்க. கண்டது கரியதெல்லாம் வர போய் 5 மினிட்ஸ் வேர்ல்டு ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு மிந்தி கண்ணில் பார்த்த விஷயங்கள் 5 நிமிஷத்துக்கு மேலே ஞாபகம் இருக்க மாட்டாங்க. ஏன் மறந்துடுறான்? ஏன் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா எப்படி ஞாபகம் இருக்கும்? நல்ல கண்டென்ட் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது இல்லைங்க. நல்ல விஷயங்கள் எவனுமே இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா அது எத்தனை நாளைக்கு இருக்குது பாருங்க. ஒரு வாரம், ஒரு மாசம், 5 நாள்ல தட்டி கழிச்சிட்டு போயிட்டா இருப்பாங்க மக்களே. அங்கே ஒருத்தவங்க வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கான்டெஸ்ட் நடக்குது, ஒரு பிள்ளை இப்படி பண்ணிட்டுருக்கு அப்படி பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நியூஸை போட்டாச்சுன்னா அடுத்த நிமிஷத்தில் மறந்துடுவாங்க. எட்டுடி பண்ண தப்பு, பிளாக்கா ஒரு கருப்பு கலர் இமேஜ் போட்டு அவர் மாற்றிட்டாரு. அது கேட்க முடியல. மக்களை ஏன் ஏமாத்துறீங்கன்னு கேட்க முடியல. கேட்டால் அவருக்குன்னு ஒரு சோல்ஜர் இருக்காங்க, அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. தேவையா? அவர் போட்ட நிறைய நல்ல கண்டென்ட் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு பிளாக் மார்க்காக மறைஞ்சிருச்சு. மக்கள் கேட்கணும், நல்ல கண்டென்ட்டை பார்க்கணும், அது ஓகே. அவர் பண்ண நிறைய விஷயங்கள் நல்லதாக சொல்லியிருக்காரு. ஆனால் அவரே தப்பு பண்ணிட்டாரே. அப்போ என்னன்னா எல்லாம் விளம்பரமயமாக்குறது இது தேவையா? இப்போ ஒரு பொண்ணு இந்த மாதிரி அரை உடையோடு நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள 4 பேர் இப்படி ஸ்வைப் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க வீடியோ திரும்ப வரும். நீ அதை இக்னோர் பண்ணிட்டேன்னா அது போயிடும். அது திரும்ப பார்ப்பேன். அப்போ இன்னொரு பொண்ணு பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டாச்சுன்னா போகும்ல. திரும்ப அடுத்தால இதெல்லாம் நமக்கு தேவையில்லை சகோஸ். நம்ம நல்ல விஷயங்கள் நிறைய பேச வேண்டியிருக்குது. பேசுவேன். நாடு என்னன்னு சீரழிஞ்சா எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி 3 கைது, அதில் ஒரு கைது சரியாக நடைபெறவில்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன். நடந்து முடிஞ்சது 2024 ரீகேப் பண்ணுவோம்ல. பிரியாணி மேன் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். எதுக்கு? தேவையில்லாத விஷயம். அது அரெஸ்ட் பண்ண வேண்டியதான். அது இப்போ அரெஸ்ட் பண்ணல ஒரு தப்பு இல்லை. அரெஸ்ட் பண்ண வேண்டியது. டிடிஎஃப் வாசன் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். எதுக்கு? அவர் எப்போவுமே இப்படி தான். அவர் ஒரு ஸ்கில்லை வச்சுட்டு அவர் இது பண்ணிட்டுருக்காரு. அதில் அவருக்கு அடிபட்டாச்சுன்னா அவருக்கு வலிக்கும், இதுவாகும், எல்லாம் சரிதான். சரி அரெஸ்ட் பண்ணிங்க. ஃபோனுக்கு அதில் வச்சு பேசிட்டு போனார் அந்த மாதிரி சொல்லிட்டு காருக்குள்ளே ஹெல்மெட்டு போடலன்னால அரெஸ்ட் பண்ண பிடிச்சிருக்கு. ஓகே. ஒருத்தன் தனது பிறக்க போகிற குழந்தையோட பாலினம் என்னன்னு பார்க்க ஆசைப்பட்டானே, அது கரெக்டா? சரி, அவனோட இது பார்த்துக்கிட்டான். பார்த்தது பிரச்சனை இல்லை. அதை சோசியல் மீடியாவில் போட்டார், அது கரெக்டா? சரி போட்டுட்டாரு. ஓகே. தொப்புள் கொடியை அறுக்கிறது கரெக்டா? யாராக இருக்கணும்? டாக்டர்ஸ் அதுக்கான ஒரு இதில் அது பண்ணணும்.
அதுக்கு டாக்டர் அரெஸ்ட் பண்ணுங்க, இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன அந்த கதையெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலை சகோஸ். இந்த மாதிரி போட்ட கதைகள்லாம் எங்கே போகுது, என்ன நடக்குது இப்போ யாருக்காவது தெரியுதா? அதை பற்றி யாராவது பேசுறீங்களா? இர்ஃபான் வந்து ஆட்டோ ஓடிட்டு இருக்காரு, அதை பார்த்தீங்களா? எல்லாரும் ஜாலியாக இருந்துக்குமே. நாளைக்கு என்ன பண்ண, இதை பார்த்துட்டு நாளைக்கு எத்தனை பேர் இதை மாதிரி பண்ணுவாங்க சகோஸ்? ஜெண்டர் ரிவ்யூன்றது எவ்வளோ பெரிய இது தெரியுமா? இன்னும் நிறைய பேர் ஆண் பெண்ன்றது ஒரு இது வந்து என்ன நடந்துட்டு இருக்குது. துபாயில் போய் செக் பண்ணலான்னு இவர் என்ன பணக்காரரா? இவரோட மேல்பட்ட பணக்காரங்களா இருக்காங்க. அவங்க துபாயில் போய் செக் பண்ணிட மாட்டாங்களா? தெரிஞ்சு போச்சு இல்லை, இங்கே தான் செக் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே தான் போனோம், இங்கே தான் செக் பண்ணோம், ஈஸியாக வந்துடும். இதெல்லாம் காணாமல் போயிட்டு சேவே இல்லை, நடந்து போச்சு. தளபதி கட்சி ஆரம்பிச்சு விட்டார் அப்படின்னு நிஜமத்தில் இந்த விஷயம்லாம் காணாமலே போச்சு. தளபதி கட்சி ஆரம்பிச்சது ஓகே தான், சரிதான், நல்லது பண்ணால் நல்ல 4 பேருக்கு நல்லது பண்ணால் எல்லாம் இருக்குது. இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்தார், விஜயகாந்த்னு ஒருத்தர். வந்த டைமில் நான் எல்லாம் இருந்தேன், ஏன்னா அப்போ நான் சின்ன பையன், எனக்கு அவரை நல்லா பிடிக்கும். ஆனால் அரசியல் வந்து அவரால் ஏதோ பண்ண முடிஞ்சா தெரில, ஒன்றுமே பண்ணல. விஜய் அவருக்கு 2026 அரசியல் வந்தாச்சுன்னா என்ன ஆக போகுது சொல்லுங்க? அவர் அரசியல் அமைப்ப சிஎம் ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம், அது நமக்கு தெரில. அவர் வந்தது நமக்கு நம்ம மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு விதத்தில் நல்லது நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதானே. அதுக்கு என்னன்னா இவர் வந்து அவரே ஆசை, அவர் வந்து இவரே ஆசை. மிகப்பெரிய மாநாடு, இந்த மாநாட்டால் எத்தனை விஷயங்கள் மறைக்கப்பட்டது தெரியுமா மக்களே? சகோ இதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கணும். இந்த கருத்துக்கள் வந்து இந்த மாதிரி அவரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன மறைக்கப்படக்கூடாது, வெட்ட வெளிச்சத்தில் வரணும், எல்லாரும் பேசணும் சகோஸ். நான் இதுக்கா வாழ்க்கையை வாழணும் தானே வந்திருக்கோம். இப்போ நீ வந்து என்னத்தை கண்டுபிடிச்ச? ஃபர்ஸ்ட்ல மின்சாரத்தை கண்டுபிடிச்ச, மின்சாரத்துல இருந்து என்னெல்லாமோ கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சு நாடுதான் சீரழிவே தவிர ஏதா ஒரு நன்மை நடக்குதா? அந்த டைம்ல இருந்த அதே குற்றங்கள் இன்னமும் நடந்துட்டு தானே இருக்குது. குறைஞ்சிருக்கா? நீ கண்டுபிடிப்புனால உனக்கு குறைஞ்சிருக்கா? 1008 கேமராக்கள், 1000 விதமான கேமராக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, ஏதோ ஒண்ணுமே நடக்குது. இன்னும் கோயம்புத்தூர்ல நடந்த குற்றம் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்போ கிறிஸ்மஸ் அன்னைக்கு நடந்த ஒரு வன்மவாதியின் வன்ம செயல். என்ன அந்த யார் அந்த சாருன்னு தெரியல. அதுக்குள்ள அந்த பொண்ணோட குடும்பத்தையே சீரழிச்சாச்சு. எஃப்ஐஆர்ன்ற ஒன்று போட்டு இனிமே நம்பி யாராவது கேஸ் கொடுக்க வருவாங்க? வரக்கூடாது இல்ல. வந்தா இப்படிதான் பண்ணுவோம். நமக்கு அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு, அம்மா இருக்கு, எவ்வளவு நம்பிக்கையா வந்திருப்பாங்க. ரீகேப் நடத்துறது, நான் இந்த ரீகேப் பண்றதுக்கு முதல் காரணமே தான்.
அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் வந்து ஒரு பிள்ளையோடது இல்லை, பல பிள்ளைகளோட வாழ்க்கை அது. எவ்வளோ பெரிய பல்கலைக்கழகங்க, அதில் 14 கேமரா ஒர்க் ஆகலைன்னா என்ன அர்த்தங்க? ஏங்க யாரா அந்த சாருன்னு கண்டுபிடிக்க முடியல. டிவிகே தொண்டர்கள், தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் நோட்டீஸ் கொடுத்ததை போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அதை கண்டிக்கிறாங்க. ஏங்க யாரு அந்த சாரு? எனக்கு தெரியும்டா யாரும் அந்த சாரு. சகோஸ் விழுத்துருன்னு சொல்லி என் கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு இருந்தாலும் ஒன்றும் நடக்க. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணணும். அவனா இதெல்லாம் நம்ம கையில் சட்டத்தை தர மாட்டேன்றாங்களே. மக்கள் கையில் ஒப்படைங்கப்பா. அவனெல்லாம் மக்கள் கையில் ஒப்படைங்க. மக்களே அடுத்தால வேற ஏதாவது பிரச்சனை வரும், அதை தூக்கி நம்ம போயிடுவோம்ல. அடுத்தால வேற ஏதாவது வரும், பிரச்சனைகள் வரும், ஏதாவது ஒரு மாநாடுகள் வரும். ஏங்க ஒருத்தர் ஸ்டேஜ்ல கொச்சு காட்சியா பேசுறாருங்க. ஸ்டேஜில் அதாவது ஒரு ஸ்டேஜுக்குள்ள மரியாதையே உங்கள யாராலையுமே கொடுக்க முடியலன்னா பெண்களுக்கான மரியாதையை எப்படிங்க கொடுப்பாங்க? கேவலப்படுத்திட்டாங்கல்ல, கேவலப்படுத்திட்டாங்க சகோஸ். நெஞ்சு ஒருக்குது இல்லையே மானங்கட்டு. அது யாரோ ஒரு ஆள் நான் ஒரு பாடத்தில் படித்தது ஞாபகம் இருக்குது, மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். ஒரு ஆள் அந்த அரை நிறுவனத்தோட பழைய வெளிச்சத்துக்காண்டி இந்த தீப்பந்தத்தை ஏந்திட்டு போயிருக்காரு. தீப்பந்தத்தை கண்ட உடனே மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் மாந்தர்கள் எல்லாம் மாந்தையர்கள்ன்றாரு. அந்த மாதிரி எவ்வளோ பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் பெருசாக எடுத்துதுங்க. இருக்காங்க அப்துல் கலாம் அவரே மாதிரி ஒரு தலைவர் உங்களுக்கு வேணுமாங்க, அவனெல்லாம் பெருசாக எடுத்துக்க, அவரெல்லாம் கொண்டாடுங்க, அவர் கோயில் கட்டி கும்பிடணுங்க. அதாவது அந்த மாதிரிப்பட்டவங்கள நீங்கள் பெருசாக எடுத்து நல்லா வரணுமே தவிர்த்து இந்த மாதிரி டிக்டாக்ல பீரா அண்டி பலூன் எல்லாம் 2 பேருமே அக்கா கிடையாத, ஆண்டின்னு கூட சொல்ல முடியாத. இங்கெல்லாம் போண்டி விடுங்க, கடுப்புகளை வந்து நல்லவங்கள எடுத்து நல்லபடியாக நம்ம நெஞ்சுக்குள்ளே வச்சு நல்ல வழிக்கு போகணும் சகோஸ். நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். படிப்பு வரலையா சுயதொழில் பண்ண கற்றுக்குங்க. என்ம இதில் நீங்கள் வந்து சுயதொழில் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். நானும் பண்ண போகிறேன், கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவேன் சகோஸ். ஆமாம், அதனால் உங்களால் நீங்கள் படிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வெறுத்துறாங்க. ஏதாவது ஒரு வேலையை பாருங்கள், வேலையை பார்த்து வேலையில் முன்னேறுங்க. வேலையில் முன்னேறி
நல்ல சம்பளத்தை வாங்க. சம்பளத்தை ஏங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. படித்தவன் தான் சூப்பர்வைசர் இன்சார்ஜ்னு இல்லைங்க. இங்கே நிறைய ஸ்கில்ஃபுல்லான லேபர்ஸை வந்து சூப்பர்வைசர் இன்சார்ஜ் ஆக்குறாங்க நிறைய கம்பெனியில். அந்த மாதிரி கம்பெனியில் வேலை செஞ்சு நீங்களும் சூப்பர்வைசர் இன்சார்ஜ் ஆகலாம். யாருக்கு நான் படித்தவன் தான் இன்சார்ஜ் மேட்சையிலேருந்து சம்பளம் இல்லை. நான் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். நான் வந்து 10வது முடித்து முதல்ல கொத்த வேலைக்கு போனேன். அந்த மாதிரி நிறைய வேலைக்கு போனேன். போயிட்டு எனக்கு வந்து என்ன, நான் 10வது பாஸ் ஆனதே பெரிய கதை. 2 அட்டம்ப்ட்டு. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப வருஷத்தை இழந்துட்டேன் உங்களே சகோஸ். ஆனால் வருஷத்தை மட்டும் யாருமே இழந்துடாதுங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து ஒரு கம்பெனிக்கு போனேன். கம்பெனியில் சாதாரண ஒரு அடிமட்ட வேலையாளையாக தான் செஞ்சேன். கடைசியில் ஒரு இன்சார்ஜ் போஸ்டிங் வரைக்கும் நான் வந்தேன் சகோஸ். அது மாதிரி நீங்களும் வருவீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா எல்லாம் பண்ணலாம் சகோஸ். இப்போ நான் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து யார் கையை நம்பியே இல்லை, யாரையும் நம்பியே நீங்கள் இல்லை. உங்களை நம்பி நீங்கள் தைரியமாக இருங்க. நீங்களும் ஜெயிப்பீங்க. அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது, இதுக்கு முந்தின வருஷம் நடந்ததா நடக்கிறதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தட்டி கேட்கணும், சுட்டி காட்டணும். சரிங்களா? யாரையுமே விட்டு வைக்கக்கூடாது. அவர் எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, விட்டு வைக்கக்கூடாது. சரிங்களா? ஆமாம், நம்ம தைரியம், நம்ம வீர தமிழ் மரபு அப்படின்லாம் சொல்கிறோம். தமிழாக இருந்தானா, இங்கிலீஷாக இருந்தானா, ஹிந்தியாக இருந்தானா, மராத்தியாக இருந்தானா, தெலுங்கராக இருந்தானா, யாராக இருந்தானா எல்லாருக்கும் தான் வீரம் இருக்குது. யாருமே வீரம் இல்லாமல் இல்லை. எல்லாரும் தன் கையை தனக்கு உதவின்ற மாதிரி நல்ல இதில் ஆகணும். அடுத்த வருஷம் எல்லாரும் நல்ல ஒரு வேலையிலையோ, நல்ல ஒரு தொழிலோ, நல்ல ஒரு இதோ நல்லபடியாக இருக்கணும். எல்லாம் இல்லை அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருங்க. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பார்த்து சேஃபாக கொண்டாடுங்க. விழாக்கள் காலத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. மது தயவுசெய்து அருந்தாதீங்க. மது அருந்தியாச்சுனாலே உங்களை அவுட்டுன்னு தான் சொல்கிறாங்க. புரியுதா? உங்களால் உங்கள் இதில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் சுய இதில் எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அடிக்ட் ஆயிருங்க. அதனால் இந்த வருஷத்துலேருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. மது அருந்தாதீர்கள். முதல் இது எடுங்க. சரிங்களா சகோஸ்? நான் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வெல்பி வாட்ச், இது வெல்பி டாக். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சுன்னா நான் இந்த மாதிரி போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு இந்த பெல் ஐக்கானை தொடுங்க. ஆள்ன்ற இதை தொட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் வீடியோ தொடர்ந்து போட முடியும். சரிங்களா? எனக்கு இங்கே பெரிய சப்போர்ட் தருவீங்கன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம்.